மாநாட்டில் வந்து அந்த பொதுச்செயலாளர் திமுக பொதுச்செயலாளர் வந்து அடுத்த 100 ஆண்டுகளுக்கு வந்து உதயநிதி வந்து கட்சி வழிநடத்துவதற்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அது இல்லாம வந்து இதுல இன்பநிதி அவருடைய மகனும் வந்து கலந்துட்டாங்க. இப்படி பார்க்கும்போது திமுக எதிர்காலம் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? பிரம்மாண்டமா இருக்குது. அந்த இளைஞர் மாநாட்டை பார்த்தாவே இருக்குதுல்ல, இளைஞருடைய அதாவது தமிழகத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது என்பதை அந்த இளைஞர் மாநாட்டில் தெரிவிச்சுட்டாங்க. அங்கங்கே சீட்டாடுவது, அங்கங்கே மது அருந்துவது, அங்கங்கே மாநாட்டிலே தூங்குவது, ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தோம். மிக சிறப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட மாநாட்டில் நாட்டுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநாடு மதுரையில் நடைபெற்றது. வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு. அந்த மாநாட்டில் சாப்பாடெல்லாம் சரியாக கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பத்திரிகையில் ஊடகத்திலையும் தெரிவித்தாங்க. எங்களுடைய மாநாட்டிற்கு சுமார் 15 லட்சம் பேர் அந்த மாநாட்டிலே பங்கு பெற்றாங்க. தமிழக வரலாற்றிலேயே 15 லட்சம் பேர் ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டிருக்காங்க என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில மாநாட்டில் தான் கலந்துக்கிட்டாங்க. அதை பத்திரிகையிலே ஊடகத்திலே விமர்சனம் செஞ்சீங்க. சாப்பாடு சரியில்லை, சாப்பாடு அங்கே கொட்டிட்டு போயிட்டாங்க. அதே ஊடகம் பத்திரிகையும் 21ஆம் தேதி பெத்தநாயக்கி பாளையத்தில் நடைபெற்ற திமுகவுடைய இளைஞர் மாநில மாநாட்டில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றுமே காட்டல. எந்த தொலைக்காட்சியிலும் காட்டல, பத்திரிகையிலும் இல்லை. இது வருத்தம் அளிக்கிறது. ஏன் இப்படி பயந்துட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அங்க சாப்பாடு வேக வேக சில பேர் சாப்பாட்டில் கையை விட்டு எடுத்து சாப்பிடுறது, அங்க இருக்கிற பொருள்களை அள்ளிட்டு போற காட்சி, இதையெல்லாம் யூடியூப்ல பார்க்க முடிஞ்சது. ஆனா தொலைக்காட்சியில வரல, பத்திரிகையிலையும் வரல. ஆகவே மக்களுக்கு உண்மை செய்தியை ஊடகம் பத்திரிகையும் மறைத்தாலும் இன்றைய தினம் நவீன உலகம், விஞ்ஞான உலகம், வலைதளங்கள் வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இப்படி உண்மை செய்தியை மறைக்கப்பட்டால் உங்களுடைய தொலைக்காட்சிக்கு தான் இழப்பு, பத்திரிகை தான் இழப்பு. ஏன்னா நாட்டு மக்களுடைய கவனத்திற்கு இருக்கின்ற செய்தி கொண்டு போய் சேர்ப்பது ஊடகம் பத்திரிகையும். ஆனால் அண்மை காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற எந்த தவறையும் சுட்டி காட்டினாலும் அதையும் பத்திரிகையில் போடுவதில்லை, தொலைக்காட்சியில் காட்டுவதில்லை. ஆக இந்த மாநாட்டில் இன்னொரு சுவாரஸ்யமா இருந்தது. திரு ஸ்டாலின் சொன்னாரு, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு முதல் கையெழுத்து போடப்படும். 2.5 ஆண்டு கால ஆட்சி. முதல் ஒரு கையெழுத்துக்கு பதிலாக பல லட்சம் கையெழுத்து வாங்கப்படும் என்று, நீட் தேர்வு எப்படி ரத்து செய்யும் என்ற ரகசியம் எங்களிடத்தில் இருக்குது என்று சொன்ன திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. சுமார் 50 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கிட்ட கையொப்பம் பெற்றதா சொன்னாங்க. அந்த கையொப்பம் பெற்ற அட்டையெல்லாம் அந்த இளைஞர் பெத்தநாயக்கி பாளையத்தில் நடைபெற்ற இளைஞர் மாநில மாநாட்டில் அப்படியே பறந்து கீழே கிடக்குது, குப்பை தொட்டிக்கு போயிருக்கு. அதே இன்றைக்கு அவரோடு இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் அந்த நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று போட்ட கையெழுத்தெல்லாம் குப்பை தொட்டிக்கு போன காட்சியை யூடியூப்ல பார்க்க முடியுது. ஒரு சில தொலைக்காட்சியில் தான் காட்டினாங்க, எந்த தொலைக்காட்சியிலையும் காட்டல. எவ்வளவு பெரிய விஷயம்! இவரெல்லாம் நீட் தேர்வு ரத்து செய்வாங்க, மக்களை எப்படிலாம் ஏமாற்றுவார் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பல பேர்ட்ட கையெழுத்து வாங்கி, லட்சக்கணக்கான பேர்ட்ட கையெழுத்து வாங்கி அதை சூறையாடி எங்கே பார்த்தாலும் சிதறி கிடக்குது இந்த மாநாட்டில். அப்படி என்றால் இந்த நீட் தேர்வில் இந்த அரசு எவ்வளவு அக்கறை செலுத்துகிறது என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.